உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகல விதமான அருமையான கனிகளும் உண்டு. என்னே இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னா, ஒரு பெண், ஒரு மணவாட்டி, அவளுக்கு ஒரு ஆண் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது ஒருவனை அவள் நேசிக்கிறாள் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அப்ப அவள் என்ன பண்றா, தன்னுடைய மணவாளனை பார்த்து, தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாள். நேசிச்சு அவன் மேல அன்பு கூறுறா. அன்பான வார்த்தைகள் நிறைய அவள் இடத்துல பேசுகிறான். அவள் பேர் சூலமித்தி. அவள் பேசுகிறாள், நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறேன், நீங்க அப்படிப்பட்டவர், எத்தனையோ ஆண்கள் இருந்தாலும் உண்மை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை, அப்படிலாம் வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்காது. பிள்ளைகள் குடும்பமாக இருந்தாலும் ஒரு மனைவி கணவனை இந்த மாதிரி வாழ்த்தணும், இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணணும், சொல்லணும். மனைவி கணவனை பார்த்து சொல்ல வேண்டும், கணவன் மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும். வேற யாரையும் பார்த்து சொல்லிடக்கூடாது. அதான் இன்னைக்கு பிரச்சனை. கட்டின மனைவியை பார்த்து கணவன் சொல்லாததுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்கள் அழகா இருக்கீங்க, நீ அழகா இல்லைன்னாலும் சொல்லணும், நீ நல்லா சமைக்கிற, அவங்களும் சொல்லணும், மாற்றி மாற்றி. இதை நம்ம உன்னத பாட்டில் நம்ம படிக்க முடிகிறது. இவர் அவளை பற்றி சொல்லுவார், அவரை பற்றி சொல்லுவார், மாற்றி மாற்றி வர்ணித்து கொண்டே இருப்பார்கள். இது யாரை குறிக்கிறது என்றால், அந்த சூலமித்தி என்கிற பெண் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை என்னையும் குறிக்கிறது. அந்த நேசர், அந்த மாப்பிள்ளை யாரை குறிக்குதுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் அழகானவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் உயர்ந்தவர், நீர் செய்த நன்மைகள் ஏராளம்னு நம்ம வாயிலிருந்து எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், புகழுவேன், பாடுவேன். அதே இதில் ஆண்டவரும் நம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது என் பிள்ளை அவ்வளவு அருமையா இருக்குது, அவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருக்குது, அவ்வளவு பாசம் உள்ளதா இருக்குது, அது ஜெபம் பண்ணாம இருக்காது, அது பைபிள் படிக்காம இருக்காது, என்னை எந்த காலத்துல அது மறந்து போகாதுன்னு அவரும் நம்மளை புகழ வேண்டும், நாமும் அவரை என்ன பண்ணணும், புகழணும். அதான் கணவன் மனைவிக்குள்ள இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து, அடிக்கிற கணவராக இருந்தாலும் இந்த அன்பான வார்த்தைகளை சொல்லும் போது அவர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பைபிள்ல நமக்கு அதை தான் சொல்லுது. அதை இழந்து நம்ம சில வேளைகளில் குடும்பத்தையே நாம் இழந்து விட்டோம், சில இந்த வாய்ப்பை தவறி விட்டோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இருப்பீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுத்தினாலும் நாம் நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். ஆனா சொல்ற, எப்படி நீ உன் புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்வாயோ, புருஷனை நீ உன் மனைவியை ஆதாயப்படுத்தி கொள்வாயோ, முடியாது. ஆனா ஒண்ணுனால முடியும், உன்னுடைய நல்ல குணத்தினாலே அவர்களை கண்டிப்பாய் ஆதாயப்படுத்தும். அப்ப பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம அன்பை காட்டணும். தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு அன்பை காட்டணும், கணவன் மனைவிக்கு அன்பை காட்டணும், மனைவி கணவனுக்கு அன்பை காட்டணும். இப்படி காட்டி அன்பு காட்டி கொண்டே இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். அதை தான் ஃபேமிலி பேசுறா தான் ஆண்டவர் இதில் பேசுறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு அவரை புகழுகிறோம், எவ்வளவு அவரை பிரியப்படுத்துகிறோம், அல்லது அவர் நம்ம மேல எப்படிப்பட்ட அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்கிறதுல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த சூலமித்தி என்பவள் சொல்லுகிறாள் தன் நேசரை பார்த்து, நேசரே நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறேன். தோட்டம் என்றால் இந்த இடத்துல நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை. நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்க வாங்க. தூதாயும் பழம் என்கிற ஒரு பழம் இருக்கிறது, அது வாசனை வீசும். அடுத்து சொல்றார், நமது வாசல் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. தோட்டம் வச்சிருக்கிறா. பழைய கனி மட்டும் இல்லை, சில மரத்துல பழைய கனி மட்டும் இருக்கும், புதிய கனி வரலைன்னா அது இன்னும் குரோத் ஆகலைன்னு அர்த்தம். இவ சொல்ற பழசு இருக்குது, என்கிட்ட புதுசும் இருக்குது.
அவைகளை யாருக்கு வச்சிருக்கிறேன்? உமக்காக நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, தூதாயும் பழம் என்கிற ஒரு பழத்தை நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்காக. அது என்ன பழம் என்பதை தான் நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அடுத்து பழைய கனிகள். என்கிட்ட நிறைய பழைய கேரக்டர் இருந்துச்சு, எனக்குள்ள மாறிக்கிட்டு இருந்தேன். புதுசாகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? மாறி. அதான் புதுக்கனிகள். புதுக்கனிகள்னா என்ன? பழசை வச்சுட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காம புதுசா. அல்லேலூயா. உங்க தொழிலில் ஒரு உயர்வு விரும்புறீங்களா இல்லையா? நீங்க உங்க பிள்ளைங்க சம்பளத்தில் ஒரு உயர்வை விரும்புறீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையிலையும் ஒரு படி உங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். பழைய கனியை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது? அதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நடத்திடக்கூடாது. முன்னாடி இப்படி இருந்தேன், இந்த கூட்டங்களுக்கு வந்ததுக்கு பின்பாக நான் இப்படி என்ன பண்ணியிருக்கேன்? மாறி. இதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்துறது. தேவனை பிரியப்படுத்துறது நம்முடைய காணிக்கையினால, நம்ம ஜபத்தினால, நம்முடைய பைபிள் படிக்கிறதுனால தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்தணும்னா கனிகள் கொடுக்க வேண்டும். கனிகள்னா உங்களுடைய கேரக்டர் என்ன பண்ணணும்? மாறணும். பழசு இருந்தது அல்ல, புதுசா மாறணும். பரலோகத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அது மாதந்தோறும் புது கனிகளை தரும். நீங்கள் தினந்தோறும் புதுசா மாறி இருக்கணும். நேற்று இருந்த சுபாவம் இன்று இருக்கக்கூடாது. போன மாசம் இருந்தது இன்று இருக்கக்கூடாது. அப்படி செக் பண்ணி பார்த்தா எல்லாரும் தோப்புலையும் பழைய கனி தான் தொகுது. சில பேர் அந்த கனியும் கிடையாது, காஞ்சு போய் கிடக்கு. உங்க தோட்டத்தில் அப்படி இருந்தா விடுவீங்களா? ஒரு பழம் பழுத்து கீழே விழாம இருந்தா வெம்பி போய் கிடக்கும். புதுசு புதுசா கனிகள் தரணும். ஆண்டவர்கிட்ட கேரக்டரை புதுசு புதுசா வெளிப்படுத்தும். சரி, என் பிள்ளை போன மாசத்தை விட இந்த மாசத்துல சூப்பரா மாறி இருக்கான். ஸ்கூல்ல அதுதான் எதிர்பார்க்கிறோம். இம்ப்ரூவ்மெண்ட். எஜுகேஷன்ல போவோம், படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்க. அப்ப சர்ச்சுக்கு போற நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? சபைக்கு போற நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? நான் 5 அதிகாரம் படித்தேன், 10 அதிகாரம் சொல்றத இம்ப்ரூவ்மெண்ட் அல்ல. படித்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையை மாறுவதுதான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஏன்டா வம்பா போச்சு, இதை போட்டு சொல்லிக்கிருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா இதான், வேற வழி கிடையாது. ஆமென். அப்ப சொல்றா, தூதாயும் பழம் வாசனை வீசும். தூதாயும் பழம் என்பது ஒரு ஆப்பிள் பழம் போல சின்னதா இருக்கு. இது நல்ல மனம் வீசுமா. இதுல ஆண் வகை பெண் வகை இருக்கிறது. இந்த பெண் வகை பழம் என்ன செய்யும்னா, இனிப்பு சுவையை என்ன பண்ணும்னா தரும், இனிப்பு வாசனையை தரும். அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல், அப்படியே அந்த இடமே நிரம்பிரும். அப்படி ஒரு ஸ்மெல் அந்த தூதாயும் பழத்துல இருக்கிறது. இததான் அவ வந்த உடனே சொல்றா, ஆண்டவரே என் தோட்டத்துக்குள்ளே வாரும், என்ற தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திலே தூதாயும் பழம் வாசனை வீசி கொண்டிருக்கிறது. இங்க உள்ள என்ட்ரான உடனே அப்படி ஒரு வாசனை என் தோட்டத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அந்த நாட்களில் பலி செலுத்தும் போது அதை சுகந்த வாசனையா எடுத்துக்கொள்வார். ஒரு ஆள் பலி செலுத்தின உடனே அந்த ஸ்மெல்ல அவர் எடுத்துக்கிறார். ஸ்மெல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆண்டவருக்கு நிறைய இடத்துல நுகர்ந்தார், சுகந்த வாசனையா நுகர்ந்தார் நுகர்ந்தார் நுகர்ந்தார். ஸ்மெல்லு ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்கும். நான் சொல்றேன் ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல், ஒரு வாசனை. பூமியிலையும் நமக்கு நல்ல ஒரு வாசனை நம்ம பிடிக்கதான் செய்யும். ஆண்டவருக்கு இவள் தோட்டத்தில் இருந்த தூதாயும் போல வாசனை இவரை ஈர்த்தது. உங்க தோட்டத்தில் என்ன வாசனை ஈர்க்கிறது? அதான் கேள்வி. எனக்கு நானே அதை கேட்டுக்கிறணும், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறணும். ஆண்டவரே, வெறும் வார்த்தையில உங்களை சொல்லி புகழ்றேனா, வெறும் கிரியைகள் வெறும் பேச்சில் தான் இருக்குதா? என் வாழ்க்கை உங்களுக்கு வாசனையா இருக்குதா? என் தோட்டத்துக்குள்ளே நீர் உலாவி வந்தால் அதிலே புதுக்கனிகள் இருக்கிறதா? பூ பூத்து இருக்கிறதா? 12வது வசனம், அதுக்கு முந்தின வசனத்தில், அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடிகள் துளிர்க்குது, அதன் பூ மலர்ந்திருக்கு, மாதுளஞ்செடிகள் பூ பூத்தது. அப்படிலாம் இருக்கான்னு வாங்க போய் பார்ப்போம். அங்கே என் நேசருக்கு உச்சிதங்களை நான் என்ன பண்ணுவேன்? பெஸ்டானதை நான் என்ன பண்ணுவேன்? தரேன். இது எல்லாமே என்னன்னா ஒரு வளர்ச்சியை தான் குறிப்பிடுகிறது. திராட்சை தோட்டத்தில் துளிர் விடுறது என்னது? வளர்ச்சி. மாதுளம் மரத்துல பூ பூத்தது என்னது? வளர்ச்சி. புதுசா பழைய காரியத்தையே செய்து கொண்டிருக்க கூடாது.
மாறி இருக்கணும். சபைக்கு போனா, கூட்டங்களுக்கு போனா மாற்றம் தேவை. இங்க நடக்கிற கூட்டங்கள்ல நான் அதிகமாக ஜெபிப்பது, வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது. வந்தவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீ தருவீரா. அது குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமா இருந்தாலும் ஒரு மாற்றம் வேண்டாம் ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறைவா இருந்தாலும் ஒரு மாற்றம் வேண்டாம் ஆண்டவரே. ஆவிகள் மனம் திரும்ப வேண்டும். தவறு செய்கிறவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். கோபக்காரவர்கள் சாந்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும். பொய் சொல்லுகிறவர்கள் உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவசரப்படுகிறவர்கள் பொறுமை உள்ளவர்களாய் மாற வேண்டும். சமாதானம் இல்லாத வீடு சமாதானமா மாறணும். கடன் இருக்கிற வீடு கடன் கொடுக்கிற வீடாய் மாற வேண்டும். நோய் இருக்கிற வீடு நோய் இல்லாத வீடாய் மாற வேண்டும். அப்போ ஒரு growth நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ தூதாயும் பழத்தை வச்சுட்டு தான் கூப்பிடுறா, வாங்க எல்லாம் பூ பூத்து இருக்கிற, வந்து என் தோட்டத்தை பாரும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்று இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பழத்தினுடைய குணம் என்னன்னா வாசனை வீசுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். இந்த வாசனையை யாராலும் அடக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஒரு துர்நாற்றம் வெளிப்படுது. பக்கத்தில் ஒரு ஆள் சாக்கடை கிண்டி விட்டான்னு வச்சுக்கிறோம், வாசனை வருதா? தடுக்க முடியுமா? முடியாது. ஒரு ஆள் சென்ட் போட்டு வருது, தடுக்க முடியுமா? முடியாது. ஒரு நல்ல சாப்பாடு வச்சிருக்கீங்க, வாசனை. ஒரு பூ வச்சுட்டு வர்றாங்க, ஒரு வாசனை. அந்த வாசனையை ஒருவராலும் தடுக்க முடியாத ஒரு அபார சக்தி அதுக்கு இருக்கிறது. ஒரு பொருளை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அதன் வாசனை என்ன பண்ண முடியாது? மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு வாசனை ரொம்ப முக்கியம். இந்த தூதாயும் பழம் வாசனை வெளியில வருது, அதை ஸ்டாப் பண்ண முடியல. நல்ல வாசனையோ கெட்ட வாசனையோ உங்கள்கிட்ட இருந்து அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்க நினைச்சாலும் முடியாது. நீங்க கெட்டவங்களா வாழ்றீங்கன்னு வச்சிருக்கீங்களா, அதான் கெட்ட வாசனை. இந்த கெட்ட வாசனைய நீங்க கை வச்சு பொத்திலாம் பிடிக்க முடியாது. அதை நீங்க மறைக்கவும் முடியாது. ஒரு துர்நாற்றத்தை மறைக்க நீங்க இன்னொரு சென்ட் அடிச்சால் ரெண்டும் சேர்ந்து கொடூரலாம் அடிக்கும். அதுக்கு துர்நாற்றமே பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு கெட்ட கேரக்டரை மறக்கிறதுக்கு நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா அது கிளம்பிக்கிட்டு வேற கேரக்டரா வெளியில வரும். புது முகத்தோடு அது வெளியில வரும். புது பரிமாணம் எடுத்து வெளியில வரும். கெட்ட வாசனை உள்ளவன் கெட்ட வாசனை வெளியில வந்துதான் ஆகும். நல்ல வாசனையை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த நல்ல வாசனை வெளியில வந்துதான் ஆகும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன வாசனையை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் உங்களை நல்ல சுகந்த வாசனையாய் நுகர முடியுமா? என்னை நுகர முடியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு நல்ல வாசனை வீசணும், நல்ல கேரக்டரை வெளிப்படுத்தணும். என்னை பத்தி மற்றவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கிறது? நம்மளாம் பேசுறத பேசிட்டு உடனே போயிடுவோம். இப்போ ஒரு 10 பேர்கிட்ட பேசணும்னா பேசுறவரை தான் நமக்கு அதை கண்டுக்கிறோம், பேசிட்டு போயிடுவோம். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை நீங்க செஞ்சுட்டா நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. நீங்க ஒரு 10 பேருக்கு இடத்துல நீங்க பேசிட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த 9 பேர் உங்களை பத்தி என்ன பேசுறாங்க அதான் முக்கியம். நாங்க ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம், நல்லா எங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எங்களோட நிறைய அண்ணன்மார் இருப்பாங்க. ஒரு அண்ணன்மார் போவார், இந்த 10 பேரும் அவரை பத்தி சொல்லுவாங்க. ஏன்டா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா நல்லா பேசி ஜாலியா இருந்துக்கிட்டு போது ஒருத்தவர் இந்த போயிட்டு வந்துருன்னு போகும்போது இவருக்காரு பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அடா பாவியில, அப்ப நாங்க போனாலும் இதாடா பேசுவீங்க. இன்னொருத்தவர் போவாரு, மீதி பேர் பேசுறாங்க இவர் ரொம்ப யோக்கியமா. நாங்க அந்த இடத்துட்டு போகல, கடைசி வரை அதே இடத்துல இருந்துக்கிறோம். நம்ம போய் நம்மளை பத்தி இவங்க என்ன பேச போறாங்களோ. அப்ப இருக்கும்போது ஒன்ன பேசுறோம், போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அது மரண வீட்டில் பார்க்கலாம். மரண வீட்டில் சாட்சிக்கான நேரம், சகோதரரை பற்றி சாட்சி சொல்லுங்க சொல்லும்போது அடிச்சு குத்திக்கிட்டு ஓடணும் முன்னாடி. நான் சொல்றேன் நான் ஒரு அடக்கத்துக்கு போனாங்க, தள்ளி தள்ளி விடுறாங்க. நீ சொல்லு சாட்சி. நான் சொல்லுமா? நீ சொல்லு. சாட்சியே இல்லை, என்ன சாட்சியை சொல்ல? நீ பண்ண மாய்மாலத்தை சொல்லவா? நீ எங்களுக்கு எல்லாம் பண்ண துரோகத்தை சொல்லவா? ஒரு சாட்சியும் இல்லை. ஆனா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
தள்ளுறேன் போடா சொல்கிறேன். நாம லைட்டாக லேட்டாகுது. போகுதுன்னா ஒரு ஆளும் போகும்போது தள்ளக்கூடாது. நான் போறேன்னு வரணும். உங்களுடைய மரணத்துக்கு பின்பாக சாட்சி. செத்துங்கெடுத்தா சீதக்காதின்னு ஒரு கதை இருக்கு. ஊரில் உள்ளவனெல்லாம் கொடுமைப்படுத்துறான். கடைசியில் ஒரு நோய் வந்துருச்சு. சிவந்தியப்பன் சீதக்காதின்னு அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அது எங்கள் கட்டுரையில் முன்னாடி வந்தது. அதோட ஊருக்கெல்லாம் கொடுமை பண்ணா. கடைசியில் ஊர் ஜனங்கள்லாம் எதிர்த்தாங்க. ஒரு நோய் வந்துடுச்சு. சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதோட செத்துட்டா இந்த ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுவாங்களே, இவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன், நான் செத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பியில் குத்தி என்னை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போங்க சொன்னேன். அதோட மக்கள் எல்லாரும் இப்படி ஒரு மனம் திரும்புதலா. அவன் நோய் வாய்ப்பட்டான், செத்து போனான். ஜனங்கள் எல்லாரும் அவனை அடக்கத்துக்காக எல்லாரும் போனாங்க. இவனுடைய கடைசி ஆசை மரணத்துக்கு பின்பாக பெரிய கடப்பாறையத்தை குத்தி தூக்கி ஊர்வலமாயிடுச்ச. இப்படி திருந்திட்டானே. என்னதான் நல்ல மனுஷன்ப்பா சொல்லும்போது சைரனோட வேணும் போலீஸ் வண்டியாக வந்து இறங்குச்சு. என்னடா போலீஸ் வந்திருக்குன்னு பார்த்தா, என்னை குத்தி இந்த ஜனங்கள் கொல்ல போறாங்க, என் சாவுக்கு இவர்களே காரணம்னு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். இவன் குத்தி நிறுத்திட்டு போக போலீஸ் வண்டி வர ஊரோட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அதோட நான் உயிரோட இருக்கும்போது நம்மளை கெடுத்தான்டா, செத்துங்க கெடுத்தான் சிவந்தியப்பன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி முடியும். உங்க மரணத்துக்கு பின்பாக உங்களை பத்தி என்ன பேச போறாங்க? என் மரணத்துக்கு பின்பாக என்ன பேச போகிறார்கள்? செத்துங்க எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. உயிரோடு இருக்கும்போது பிறரை வாழ வைக்கிறவர்களாக நீங்கள் நானும் மாற வேண்டும். அப்ப வாசனையை தடுக்க முடியாது, கை வச்சு மூட முடியாது, எதையும் போத்தி வைக்க முடியாது. எல்லாம் வெளியில வந்தே ஆகும். 2 கொரிந்தியர் 2:14 பவுல் இதை அழகாக சொல்லுவார். 2 கொரிந்தியர் 2:14 இருக்கா? கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. இங்க பாருங்க, பவுல் சொல்கிறார், எங்களை ஆண்டவர் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். என்ன வெற்றி? எல்லா இடங்களிலும். பவுல் சொல்றார், நான் எங்க போறனோ அந்த இடத்துல எல்லாம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் வீசி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி இது. ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லா இடங்களிலும் நீங்க எங்க போனாலும் சரி. சில பேர் சபையில மட்டும் வாசனை நல்லா என்ன பண்ணுவாங்க, வெளியில போயிட்டா வீசிரும். உள்ள மனம் வீசும், சபைக்குள்ள எல்லாரும் பரிசுத்தவான்கள். நீங்க என்னை கூட நீங்க பரிசுத்தவான் தான் நம்பிக்கிட்டு இருப்பீங்க, நான் உங்களை நம்பிக்கிட்டு இருப்பேன். நம்மளாம் நம்பிதான் கெட்டோம். இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வீட்டில் வச்சு கேட்கணும். அவருடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கணும், உங்க கணவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். கணவனை பார்த்து கேட்கணும், உங்க மனைவி எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். பிள்ளைகளை பார்த்து கேட்கணும், உங்க அப்பா அம்மா எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். உங்க தொழில் ஸ்தலத்தில் கேட்கணும், அவங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். நீங்க டென்ஷன் ஆகிற இடத்துல கேட்கணும், அவர் எப்படிப்பட்ட ஆளு. பவுல் என்ன சொன்னாரு? எங்களை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனைய சபைக்குள் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல. எல்லா இடங்களிலேயும் நீங்க எங்க போனாலும் ஒரு ஸ்மெல்லு தான் அடிக்கணும். அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஸ்மெல்லா தான் இருக்கும். இது இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை வெற்றியாக தான் அமையும். நீங்க சர்ச்சில் இருக்கும் போதும் நல்லவங்க தான், வீட்டில் இருக்கும் போது நல்லவங்க தான், நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நல்லவங்க தான். உங்களை கோபம் மூட்டுகிற இடத்திலும் நீ நல்லவர்கள் தான். கோபம் வரதான் செய்யும். ஏசப்பாவுக்கு வந்துச்சு. நியாயமான கோபம் நல்லதுதான். நல்ல வாசனை வீசுறவங்களா நீங்க மாறும். அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எந்த இடத்துல சொல்லுங்க, இதை நீங்க மறக்கவே கூடாது. எல்லா இடங்களிலேயும். அப்ப சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அப்படி மாஸ்க மாட்டிட்டு வர்ற மாதிரி வந்துடக்கூடாது. பரிசுத்தவான் வேஷம் போட்டு. எல்லா வேஷமும் ஒரு நாள் களைய போகிறது. இரட்சகர் இயேசுக்கு முன்னாடி எல்லா வேஷமும் கலைஞ்சிரும்.
ஒவ்வொருத்தருடைய வேஷமும் கலையும். நல்லவர்கள் போல நாடகம் ஆடுகிறவர்கள் எல்லாரும் இந்த நாளில சிக்கிக் கொள்வார்கள். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாரு, மனுஷன் பார்க்கிறான்னு நம்ம என்னைக்கு வாழக்கூடாது, ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருன்னு வாழ. உண்மையா இல்லையா? மனுஷனுக்கு முன்னாடி வேஷம் மாறலாம், ஆனால் 4 செவுத்துக்குள்ளேயும் இரட்சகர் இருக்கிறார். இந்த தூண் சாட்சி சொல்லும், இந்த கல்லுகள் சாட்சி சொல்லும், எல்லா உயிரினங்களும் உங்களை குறித்து சாட்சி சொல்லும். அதனால எந்த இடத்துக்கு போனாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, உங்க சாயலை நான் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும்னு எத்தனை பேர் கேட்க போகிறோம்? இடங்களில் எங்களை கொண்டு அறிகிற அவரை அறிகிற அறிவின் இல்லை. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் 2வது எல்லா இடத்துலையும் என்ன வாசனை கொடுக்கணும்? உங்க மூலமா ஒரு ஸ்மெல் வெளியில வரணும். அது என்ன ஸ்மெல்னா, இரட்சகர் இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்மெல். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் வாசனை. உங்கள்ட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வருது. கரெக்டா இப்போ ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு வந்திருக்கீங்க, இல்லை உங்க பேக்குக்குள்ள இருக்கு. வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க, இது என்னது, ஸ்ட்ராபெரி பழம், இது திராட்சை பழம், இது அந்த பழம், இந்த பழம் கண்டுபிடிச்சிடும். உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல்லு வரும்ல, அந்த ஸ்மெல்லு எந்த எண்டில் போய் நிற்கணும் தெரியுமா? எந்த பழத்தில் நிற்கும் தெரியுமா? கிறிஸ்து என்னும் இரட்சகருடைய சாயலிலே போய் நிற்கும். உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வெளிப்படுத்தி அது யாரை அறிகிற அறிவுக்குள்ள கொண்டு வரணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. எத்தனை பேர் அப்படி ஸ்மெல் வாசனை கொடுக்க விரும்புறீங்க? கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு தர்ம சங்கடம், எனக்கு சங்கடம். கொடுக்க விரும்புறவங்க எத்தனை பேர்? இந்த வசனத்தை கேட்குற எல்லாரும் நம்ம முன்னேறி கொண்டு தான் இருக்கு. யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாரும் பரிசுத்தத்துல முன்னேறி கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தவான்னு சொன்னா அவங்க அடுத்த நாளே பரலோகத்துக்கு போயிட வேண்டியதான். பரிசுத்தவானுக்கு பூமியில இடம் கிடையாது. நாம் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பூரணம் அடைவோம் அன்று ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். எல்லாரும் பரிசுத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த சலனம், இந்த துக்கம், இந்த கவலை யாருக்குமே வேண்டாம். ஒரு தீர்மானம் எடுப்போம். இனிமே என்கிட்ட ஒரு வாசனை வீசணும். அது யாருடைய வாசனையா இருக்கணும்? ஆண்டவரே, உங்களுடைய வாசனை. இது என்ன ஸ்மெல்றான்னு பார்க்கும்போது அது இரட்சகருடைய வாசனை. அது ஆண்டவரை வெளிப்படுத்துறாங்க, இவங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து அந்த சாட்சியை தரணும். அதை தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எங்கள் எல்லா இடங்களும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வாசனை நான் ஒருபோதும் கெடுத்து போடக்கூடாது. யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் இருந்தார். அவள் பேர் தீனாள். இவங்களை ஆண்டவர் ஒவ்வொரு ஊரா ஷிஃப்ட் பண்ணி இப்படியே போயிட்டு ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. இங்க இருப்பான், இன்னொரு ஊரில் இருப்பான், அப்படியே மாறி மாறி இருந்து கொண்டே இருப்பான். ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. ஆனா யாக்கோபுக்கு, ஆபிரகாம் சந்ததிக்கு ஒரு நிரந்தர கோட்பாடு இருந்தது, ஒரு ரூல்ஸ் இருந்தது. இப்படிதான் இவன் வாழணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ரூல்ஸ் கர்த்தர் வைத்திருந்தார். இந்த ரூல்ஸை எங்க போனாலும் அவங்க மாத்திக்கிற மாட்டாங்க, எங்க போனாலும் மாற மாட்டார்கள். இன்னைக்கு வரை யூதர்களுடைய ஸ்ட்ராங்கான அடித்தளம் அதுதான். அவன் எங்கு போனாலும் யூதன் யூதன் தான். அவன் அதுக்கு இறங்கி போகவே மாட்டான். இப்ப இந்த யாக்கோபுக்கு என்று கர்த்தர் ஒரு கோட்பாடு, இப்படிதான் நீ வாழணும்னு வச்சிருந்தாரு. 12 பிள்ளைகள், ஒரு பெண் இருந்தார். இவங்க எல்லாரும் இப்ப சீகேம் என்கிற ஊருக்கு போகிறார். அங்கு போகும்போது கவனிச்சிட்டே வாங்க, அந்த பெண் பிள்ளை 12 அண்ணன்மார், ஒரு பெண், 12 அண்ணன்மார் இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்? அவங்க கண்ட்ரோல் பண்ற நினைப்பு இருந்துச்சா எனக்கு தெரியாது, அல்லது இவளுக்கு கண்ட்ரோல் ஆகணுங்கிற நினைப்பு இருந்துச்சான்னு தெரியாது. பிள்ளைகளை நாம் மிகவும் கண்ட்ரோலா வளர்க்கணும். சில வேளை சொல்லி பார்ப்போம், திருந்தாது. முழங்கால் படிக்கிடும் போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் திருப்பணும், நம்மளால முடியாது. 12 பிள்ளைகள், ஒருத்தி. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, இல்லை வேற வேலையா இருக்கும் போது பெண் பிள்ளை வீட்டில் இருக்கணும். இவன் அந்த ஊரை சுற்றி பார்க்க ரவுண்ட் அடிச்சு அப்படியே போனான். போய் அங்கே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. அந்த ஊர் தோழிகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆளையே கெட்டு போனவங்க நிறைய பேர் உண்டு.
இவளுக்கு ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குது, வெளியில் போய் சுற்ற ஆரம்பிச்சிட்டா, ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இது பைபிள் படி யாக்கோபுக்கு கொடுத்த கோட்பாடின்படி இது தவறு. இவ எந்த ஊருக்கு போனாலும் தன் ஜாதி தன் குடும்ப மக்களோடு கூட தான் இவர் இருக்க வேண்டும். அதை விட்டு ஒரு அடிகோட இவன் நகலக்கூடாது. இதான் இவளுக்குரிய கோட்பாடு. பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் போது இதை நீங்கள் சொல்லித்தரீங்க. என்னை விட மூத்தவங்க, அதனால நான் பைபிளில் புரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுதுன்னு தான் நீங்கள் வளர்க்கணும். ஊர் இப்படி சொல்லுதுன்னு வளர்த்தா ஒன்றுமே நம்மளால செய்ய முடியாது. ஊருபடி கலாச்சாரம் போயிட்டா, இன்னைக்கு தான் ட்ரெண்டிங் போயிட்டா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா ட்ரெண்டிங்கும் மாறிக்கிட்டே இருக்கும். மாறாத நமக்கு நம்மை படைத்த இறைவன் எழுதி கொடுத்தது இந்த வேதம் மட்டும். இது படி பிள்ளைகளை நடத்தலைன்னா முடிஞ்சு. ஒரு பொண்ணு கேட்குது, அப்பா அம்மா அப்பாட்ட கேட்குதான். என்ன கேட்குது? எங்களுக்கு யாரும் என்ன சொல்றது, முன்பின் தெரியாத ஒருவரை திடீரென்று நீங்க அரேஞ்ச் மேரேஜ்னு பண்ணா எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்துல நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்கன்னு அம்மாவை பார்த்து என்ன பண்ணது புள்ள? நியாயமான கேள்வியா இல்லையா? நடைமுறைப்படி நியாயமான கேள்வி, பைபிள் படி தப்பான கேள்வி. நான் நடைமுறையும் பைபிளையும் நான் உங்கள்கிட்ட ஒப்பிட்டு பேசுகிறேன். இப்போ நீங்க எனக்கு அந்த கேள்வி கேட்ட உடனே கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. நீங்க போட்டு வாங்குறீங்க, ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு ஒரு 50 லட்ச ரூபாய் ஸ்டீல் போட்டு, ஓட்டியும் பார்க்கல ஏரியும் பார்க்கல, அட்வான்ஸ் வைப்பீங்களா சொல்லுங்க? நான் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுது. இருந்தாலும் நீங்க தான் டிரைவர், நீ தான் போகணும். இது உலக ரூல்ஸ். ஆனா ஆண்டவர் சொல்றார், தகப்பனையும் தாயையும். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பான். ஆனா இன்னைக்கு மாறினது சொல்றேன், நான் மாறிட்டேன்னு நினைச்சிருக்க கூடாது. உலகம் மாறிக்கிட்டு இருக்க சொல்றேன். அந்த பொண்ணு அம்மா அப்பா பார்த்து கேட்குது, அவங்க அப்பாவே பார்த்து கேட்குதுன்னு வச்சுக்கிறீங்க. முன்பின் தெரியாத அப்பாவை எப்படி எவ்வளவு தைரியத்தில் நீ அரேஞ்ச் மேரேஜ் முடிச்ச? அது சொல்ல வர்றது என்னன்னா, அதனால் முன்பின் தெரிந்த ஒருவரையே நாங்கள் திருமணம் செய்வோம். உலகம் அப்படி போயிடும். இதுக்கு நீங்க பேசும்போது உங்களை கிளடுகட்டையா பார்த்துருவாங்க. இப்போ நான் பேசினாலும் என்னையவே கிழவனா ஆக்கிடுவாங்க. பைபிளுக்காக கிழவனானாலும் பரவாயில்ல. இது இன்னைக்கு நடைமுறை இல்லை அப்படின்னு பிள்ளைய கொண்டு வந்துடும். நீயா நானா அப்படின்னு ப்ரோக்ராம்ல ஒன்று வைக்கிறாங்க. அதுல லிவ் டுகெதர் வாழ்றவங்களும் இது. லிவ் டுகெதர்னா என்ன தெரியுமா? நீங்க வந்துட்டு நிச்சயம் வச்சு ஊர் அறிய எல்லாம் கல்யாணம் பண்ணி தான் புருஷன் மனைவி வாழும்படி நீங்க வைப்பீங்க. லிவ் டுகெதர்னா ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணோடு கூட தனியாய் குடும்ப வாழ்க்கை ஒரு வீட்டில் என்ன பண்ணலாம், வாழலாம். வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது பிடிச்சா கல்யாணம் முடிக்கலாம். லவ் பண்ணலாம் இல்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வாழ்ந்து கொண்டு பிடிச்சிருச்சுன்னா கல்யாணம் முடிக்கலாம். பிடிக்கலன்னு அவங்க என்ன பண்ணலாம், பிரிஞ்சு போகலாம். சென்னையிலலாம் அங்கங்க வேலை பார்க்குறவங்களாம் லிவ் டுகெதர், யாரும் யாரோடைய வாழலாம். இதை அரசாங்கமும் அங்கீகரித்து விட்டது. இந்த கேள்வியில உங்க பிள்ளைய உங்கள்கிட்ட கேள்வி கேட்குது. நீங்க போலீஸ்ட்ட போய் நிக்கிறீங்க, போலீஸ் சொல்லுது, ஏய் அவன் உரிமை, ஓ மேல தூக்கி கேஸை போட்டுருவேன், உள்ள தூக்கி வச்சிருவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒன்னே ஒன்று நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, பைபிள் சொல்லு. பைபிள் மனுஷனுக்காக எழுதப்பட்ட ஒரு வேத வாக்கியம். மனுஷன் இப்படிதான் வாழணும். ஒருவனுக்கு ஒருத்தி, அவள் கண்ணி களையாமல் ஒரு கணவனோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். தாய் தகப்பனே அவர்களுக்கு திருமணத்தை நடத்தணும். பிதா வாசஸ்தலத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அவைகளில் ஒன்றை நான் ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக வருகிறேன். ஏசப்பாவுக்கு பிதா ஒருத்தர் இருக்காரு, நீங்க தான் அவருக்கு மனைவி மாதிரி. அவர் சொல்றாரு, எங்க அப்பா ஒரு வீட்டை கட்டி எனக்கு தந்து உங்களை கூப்பிட்டு போறதுக்கு என்னை அனுப்ப போறார். அப்பா சொல்லி தான் அவரே திருமணம் முடிக்கிறார். ஆனா நம்ம பிள்ளை என்ன பண்ணாது சொல்லுங்க? கேட்டா சொல்ல நடைமுறை மாறி போச்சு எல்லாம். ஆனா மாறாத ஒன்று சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், பிள்ளைகளுக்கு உலக ரூல்ஸ் தெரியக்கூடாது, பைபிள் ரூல்ஸ் தான் தெரியணும். இப்படி சொன்னா நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, வழி தவறி போனாலும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார், உங்களை கைவிடவே மாட்டார்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். உங்களை வெட்கப்படவே விட மாட்டார், உங்களை கண்ணீர் வெடிக்க விட மாட்டார். நீங்க பண்ணுகிற முழங்காலின் ஜெபம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. அல்லேலூயா. நான் 100% நிச்சயமா இருக்கிறேன், கர்த்தர் நம்மை வெட்கப்படவே விட மாட்டார். நான் மற்றவங்களை பத்தி, மற்ற உலக நடப்பை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். உங்க குடும்பத்தில் அப்படி இருக்கும்னு பயப்படாதீங்க. முழங்கால் போடுங்க, கர்த்தர் திருப்புவார் நம்முடைய பிள்ளைகளை. உங்க சார்பில் கர்த்தர் வரும்படி கிருபை செய்வார். இப்ப யாக்கோபுக்கு ஒரு ரூல்ஸ். ஆனா யாக்கோபு என்ன பண்ணல, பிள்ளை தீனான் அந்த ரூல்ஸ்லாம் அவளுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்றது தப்பா? அவ தனியா பழகிக்கிட்டு இருந்தா, பேசிக்கிட்டு இருந்தா, அப்படியே வெளியில வந்துகிட்டே இருந்தா. வீட்டை விட்டு போகாதம்மா. ஒரு வீட்டுக்குள்ளேயே கூடாரத்துக்குள்ளே எப்படி இருக்குது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க, நான் போகக்கூடாதா அப்படின்னு உலக நடப்பை பேச ஆரம்பிச்சா. ஒரு விசுவாசிக்கு உலக நடப்பு அவசியம் கிடையாது. பைபிளே ஒரு விசுவாசிக்கு அவசியமான ஒன்று. உலக நடப்படி உங்க பிள்ளைகளை விட்டு பாருங்க, சீரழிஞ்சு போயிடுவோம். பைபிள் படி உங்க பிள்ளைகளை வளர்த்து பாருங்க, உடைய பிள்ளை ஆசீர்வாதமா மாறும். வெளியில போனா அந்த ஊர்லயே ஒரு பெரிய பிரபு சீகேம், அவன் இவளை பார்த்தான், காதலித்தார்கள். திருமணத்துக்கு முன்பாகவே கருவுற்று போனார், கெடுத்து போட்டான். திருமணத்துக்கு முன்பாக கெடுத்து போட்டு இப்ப பொண்ணு பேச வர்றார். பொண்ணு பேச வந்து, இப்படி நான் அவளை நேசிச்சேன், அவளோட வாழ்ந்துட்டேன், கட்டித்தாங்க, என்ன வேணாலும் நாங்கள் தர்றோம், இங்கேயே தொழில் பாருங்க அப்படின்லாம் ஆஃபர் நிறைய கொடுக்குறான். இதை கேட்ட அண்ணமார் கொஞ்சம் பேர் அமைதியாக இருந்தான். அந்த மூத்தவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு, 2 பேருக்கு. இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு சூழ்ச்சியாய், சரி கட்டித்தரோம், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். நாங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள். விருத்த சேதனம் என்பது ஒரு மாம்சத்தில் செய்கிற ஒரு சடங்கு, இன்று இஸ்லாமிய சகோதரர் செய்கிற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் செய்யுங்க, கட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கூடி வந்தார்கள், பேசினார்கள், விருத்த சேதனம் பண்ணினார்கள். 3வது நாள் அந்த சரீரத்தில் பலவீனம் உண்டானது. எல்லாரும் மயங்கி இப்படி கிடக்கும்போது பட்டயத்தை எடுத்து போய் எல்லாரையும் கொண்டு சரிச்சிட்டான், வெட்டி நாசமாக்கிட்டான். என் தங்கச்சிவா கெடுத்தன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி முடிச்சுட்டு இவனுக்கு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், நம்ம தங்கச்சியை கெடுத்தவனை கொன்னுட்டோன்னு இவனுக்கு ஒரு வைராக்கியம். அந்த ஊர்ல பெரிய சண்டையும் சச்சரவும் ஆயிடுச்சு, பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அப்பொழுது யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இங்கு இருக்கிற கானானியர் பெரிசியர் இடத்திலே என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணி. அப்பா சொல்றாரு, உன் தங்கச்சி வீட்டில் இருக்காம இப்படி போயிட்டு வந்தாடா, அதுல தேவையில்லாம பழக்க வழக்கத்தில் இப்படி ஆயிட்டா, நீங்களும் சேர்ந்து இவங்களோட சண்டை போட்டுட்டிய. மொத்தத்துல எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு குணம் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு வழிமுறை இருந்துச்சு, நான் பரலோக தேவனை ஆராதிக்கிறவன். இப்படி அவ அங்கிட்டு கெடுத்து போட்டா, நீ இங்கிட்டு கெடுத்து போட்டீங்களடான்னு பெரிய பரிசுத்தவான் குடும்பத்திலேயே குளறுபடி என்னாயிருச்சு. நீங்க ஜாக்கிரதை இல்லைன்னா எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் குடும்பத்துல குளப்படி உண்டா. கர்த்தர் வீட்டை காக்கணும். ஒரு தாய் தகப்பன் முழங்காலில் நிற்காததுனால பிள்ளைகள் சீரழிந்து போகிறது. நீ முழங்காலில் நின்றா அக்கினி மதிலாய் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்ப. எவன் உள்ள வர முடியும்? யார் உள்ள வர முடியும்? ஜெபிக்க தவறினோம். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறதுலையும் படிக்க வைக்கிறதுலன்னா நம்முடைய கவனம், பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல நம்முடைய கவனமே. நீங்க உழைச்சு சொத்து சேர்க்கலாம், அழகுபடுத்தலாம், பாதுகாக்கணும்னா நீங்க முழங்கால் போட்டுத்தான் ஆகணும். முழங்கால் போடாம நீங்க பாதுகாக்க முடியாது. அப்பதான் சொல்றான், இப்படி கெடுத்து போட்டீங்களடா, என் குடும்பத்தையே கெடுத்துட்டீங்கன்னா, அழுது அப்படியே வாசனையை நார பண்ணிட்டீங்களே. இதுக்கு முன்னாடி யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததி என்று அப்படி ஒரு ஸ்மெல் என்று அடிச்சிச்சு, இன்னைக்கு ஒரு நாரி போன ஸ்மெல்ல என் குடும்பத்துல நார பண்ணிட்டீங்களடான்னு சொல்லிட்டு பிள்ளைகளை தூசிக்க ஆரம்பிச்சிட்டு. இது ஏன் காரணம்? என்ன காரணம்? இருக்கிற இடத்துல இருக்கும். நம்ம தீனால விட்டுருவோம், யாக்கோபு விட்டுருவோம், நம்மள்கிட்ட வர்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க வாசனை எப்ப தெரியுமா கெடும்? நீங்க பைபிளை விட்டு மாறும்போது உங்க வாசனை கெடு. உங்களுக்குன்னு ஒரு விருப்பம், உங்களுக்குன்னு ஒரு ஆசை வச்சு, இதெல்லாம் உலகத்துல நடக்கிறதான பிரதர், இதெல்லாம் சகஜம். எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்றோம். இல்ல, எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிறது, வேதாகமம். இதன்படிதான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். அவன் செய்யறான், நம்ம செய்யறான், அவன் நரகத்துக்கு போயிடுவான்,
நம்ம கூட அவனுக்காக போக முடியாது. தன் எல்லையை விட்டு வெளியே புறப்பட்டு போனால், அல்லேலூயா, தன் தகப்பனுடைய வாசனைக்கு எடுத்து போனோம். உங்களுடைய எல்லையை, ஏன் எல்லையை நம்ம விட்டு போனோம், தகப்பனுடைய வாசனை என்ன பண்ணிடுவோம், கெடுத்தே போட்டு. ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். அதே பைபிள்ல இன்னொரு பொம்பளை, அவள் பேர் மரியாள், அண்டை மரியாள் அல்ல, இன்னொரு மரியாள். இவள் போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு ஏசப்பா பாதத்துல ஒரு தைலத்தை என்ன பண்றா, ஊத்துன உடனே வீடு முழுவதும் அந்த ஏரியாவே வாசனை வீச ஆரம்பிச்சிச்சு. இங்க ஒருத்த வாசனை கெடுத்தால், இங்கு ஒரு பாவியாய் வாழ்ந்தவள் மரியாள். நம்முடைய மரியாள் அல்ல, பைபிள்ல 7 மரியாளுக்கு மேலாக இருக்கிறார்கள். இந்த மரியாள் வந்து ஒரு தைலத்தை எடுத்து ஏசப்பா காலில் என்ன பண்றா, ஊத்துனவுடனே அந்த இடத்துல ஊத்தி தலைமயிரினால் துடைக்கிறா. அந்த வீடு முழுவதும் வாசனையால். யோவான் 12:3 இருக்குது, அது எடுத்து ஒரு வாசிக்கிறேன். 12:3. இப்ப என்ன பண்றேன்னா, தைலத்தை எடுத்துட்டு வந்து யாரு காலில் ஊத்துறா, ஏசப்பா காலில் ஊத்தி தலைமுடினால அவ்வளவு துடைக்கிறா. அவ்வளவு முடி இருந்திருக்கு. இன்னைக்கு அதை இதையும் தின்றுதான் நம்முடைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு முடியும் குறைஞ்சு போச்சு. இந்த உலகம் போற போக்குல முடியும் கூட என்ன பண்ணல, இல்ல, முடியை எடுத்து காலை துடைக்கிற அளவுக்கு அடர்த்தியும் நீளமும் இருந்திருக்கு. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவளை நீளம் இருந்துச்சே, அவளை அடர்த்தி இருந்துச்சே, எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தப்பு இல்லை, பெண்களுக்கு மயிர், முடி, அழகு பைபிள் சொல்லுகிறது. தைலத்தை எடுத்தா, உடைச்சா, ஊத்துனா, அப்படியே துடைக்க ஆரம்பிச்சா. வீடு முழுசும் கம கம கமன்னு வாசனை. கெட்ட வாசனை இல்லை, நல்ல வாசனை. இங்கு எப்படி இந்த வாசனை வந்துச்சுன்னா, ஸ்ட்ரைட்டா ஆன்சர் கொடுத்துருக்க, அவள் பாதத்தின் அருகே உட்கார்ந்துருந்த. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்கள்கிட்ட துர்நாற்றம் எல்லாம் போய் ஏசப்பாவை அறிகிற அறிவின் வாசனை வெளியில புறப்பட்டு வரணும், அல்லது யாக்கோப வாசனை கெடுத்ததுமா நம்ம கெடுக்காம இருக்கணும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, அவருடைய பாதமும் அவருடைய வேதமும். அல்லேலூயா. அவருடைய பாதத்துல நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்றீங்களோ, எவ்வளவு நேரம் பிரேயர்ல இருக்கீங்களோ, எவ்வளவு நேரம் ஜபத்துல இருக்கீங்களோ, பைபிள் படிக்கிறீங்களோ, கூட்டங்கள்ல பங்கு பெறுறீங்களோ, அவ்வளவாய் உங்களிடத்திலிருந்து வாசனை எழும்ப ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர்? நீங்க போகிற இடமெல்லாம் வாசனை வீச ஆரம்பிக்கும். 2வது, அவர் தலைமுடி எடுத்து துடைக்கிறார். தலைமுடி மகிமை. அவ்வளவு ஷாம்பு அவ்வளவு போட்டு அவ்வளவு பராமரிப்பாங்க. முடிக்கு அவ்வளவு பராமரிப்பு. இந்த முடி, இயேசு வந்துட்டு ஷூ சாக்ஸ் போட்டு தெரியல. இயேசு சொகுசா ஒரு வீட்டில் இல்லை, காடும் மலையும் நடந்து இயேசு காலில் காயப்பட்டதும் தூசி நிறைந்ததுமாய் அவருடைய கால் இருந்திருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்படி வெளியில போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருக்கு, அவர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஊழியம் பார்த்துருக்கிறார். கால் முழுசும் தூசி. இந்த தூசியில இவ்வளோ பெரிய முடிய வளர்த்து சீவக்கா, ஷாம்பு, அது இதெல்லாம் போட்டு அந்த அதுக்கெல்லாம் போட்ட தூக்கி காலில் வைக்க முடியுமா? நீங்க வைப்பீங்களா? முடியாது. அந்த முடியவே இந்த இலையில போ, அவ தூசி காலில் போய் ஊத்திட்டு தொடக்க யாரா இருந்தாலும் மனசு வராது. உங்களுடைய மகிமை எல்லாவற்றையும் இழந்து ஏசப்பாக்கு முன்னாடி நீங்க வெறுமையா நிற்கும் போது நீங்க வாசனை வீச ஆரம்பி. வாசனை எப்போ வரும்? நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் இந்த ஜாதி, இந்த கோத்திரம், நான் இந்த வர்க்கம், அப்படி அல்ல. உங்கள் மகிமை எல்லாம் அவர் கால் தூசிக்கு சமமாக மாற வேண்டும். இறைவனுக்கு முன்பாக அது சமமா மாறணும். இந்த ஜாதின்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நான் யாரு, எங்க குடும்பம் எப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி நாம் எல்லாரும் தூசிகள், குப்பைகள். இறைவனே, ஏசப்பா, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யணும், இறங்கிடணும். எவ்வளவு இறங்குறீங்களோ அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி முடி எடுத்து காலை தொடச்சு அந்த தைலத்தை ஊத்துனா பாருங்க, வீடு முழுசு வாசனை வீச ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட
உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாசனையை வீசும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார். பூமியிலையும் உங்களை வாசனை வீச பண்ணுவார். இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்தை பார்த்து இவ குடும்பமா இவனா அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி இருக்கலாம். நீங்க ஆண்டவர் பாதத்தில் உட்கார உட்கார உங்கள்கிட்ட இருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற ஒரு வாசனை. அல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க அப்படி கமகமான வீசும்படி உங்க வாசனை வீசும்படி கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூ மாதிரி. நீங்க அவர் பாதத்துல உட்கார உட்கார நீங்களும் மணக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை தருவார். கடனில் இருக்கிற உங்க வாழ்க்கையில கடனை மாற்றுவார். கண்ணீர்ல இருக்கிற உங்க வாழ்க்கையில கண்ணீரை மாற்றுவார். துக்கத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையை துக்கத்தை மாற்றுவார். சமாதானம் இல்லாத உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தந்து உங்களை நறுமணம் வீசும்படி கர்த்தர் உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாசனை வேணும்? ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. அந்த பூமியிலையும் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவர் சும்மா உங்க ஸ்பிரிச்சுவலா மட்டும் உயர்த்த மாட்டாரு. பூமியிலையும் உயர்த்தணும்னா நீங்க யார் பாதத்தில் உட்காரணும்? அங்கதான் நீங்க உட்காரணும். எங்கேயாவது போய் அழுதுகிட்டு இருக்காதீங்க. எங்கேயாவது போய் அழுது என்னதான் நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. அவர் பாதத்தில் அழுதாலாவது நம்ம வாழ்க்கை நாரி போன வாழ்க்கை மனம் வீச ஆரம்பிக்கும். இந்த மரியாளுடைய வாழ்க்கை முன்பு நாரி போய் இருந்தது, ஆனால் அப்பொழுது மனம் வீச ஆரம்பித்தது. உங்க வாழ்க்கை செழிக்கணுமா? இந்த கஷ்டம்லாம் மாறணுமா? நீங்க உயரணுமா? சமுதாயத்தில் ஒரு மதிப்பா இருக்கணுமா? தலை நிமிர்ந்து நிக்கணுமா? நீங்க என்ன முயற்சி செய்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாதத்துல உட்காரும் போது தானா அவருடைய ஸ்மெல் உங்களுக்குள்ள வந்து அப்படியே உங்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். இப்ப இருக்கிற நிலைமையில கர்த்தர் இருக்கவே விட மாட்டார். கர்த்தர் வர்ற நாட்கள்ல பெரிய காரியத்தை செய்வார். நீங்க இந்த இயேசுவோடு கூட இணைஞ்சே இருக்கும். உங்க பிரச்சனை மாறணும்னா இயேசுவோடு கூட இணைங்க. கொஞ்ச நாள்ல கர்த்தர் மாற்றி விடுவார். அவர் பேர் ஐஸ்வர்ய சம்பனர். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். அவர் விடுதலை நாயகன், விடுதலையை தருவார். அவர் சுகமளிக்கிற தேவன், பரிகாரி, வியாதியை மாற்றுவார். அவர் கடன் கொடுக்கிறவராய் மாற்றுகிறவர். ஒரு பரிவாரத்தோடு போனவனை இரு பரிவாரமாய் மாற்றினவர். உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பெருக்க வேணுமா? அங்கங்கேயும் அலைவதை விட ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். எல்லாமே அவர் பாதத்துல தான் இருக்கு. அதை பார்த்த மரியாள் நேர பாதத்துல போய் சரண்டர் ஆயிட்டா. தன் மகிமை முடி எல்லாம் எடுத்து காலை துடைக்க ஆரம்பிச்சா. நான் வெறும் பாத்திரம்ப்பா, நான் பாவிப்பான்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சா. கர்த்தர் அவளை வாசனை வீசுறவளா மாற்றி விட்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் போது இந்த மரியாள் நினைவு கூறப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய வார்த்தை! என்னை பத்தி எங்க பேசுறீங்களோ அங்க இவளை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு பெரிய உயர்வு! எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்ம எல்லாரும் இப்படி எழுந்திருப்போம். எழுந்திருந்து எங்க வாழ்க்கையில ஒரு